இப்போ அவருக்கு வயசு 32. அதாவது 2013 அப்போ உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்தவர். 2013 அப்போ சிவில் இன்ஜினியரிங் சண்டிகர் பல்கலைக்கழகத்தில படிச்சுட்டு இருந்திருக்காரு. அப்போ 4வது மாடியிலேருந்து கீழே விழுந்துடுறாரு எதிர்பாராத விதமா. அதில் அவருக்கு தலையில் ஏற்பட்ட அடியின் காரணமாக மூளைச்சாவு அடைஞ்சிடுறாரு. அப்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் ஆல்மோஸ்ட் ஒரு 13 இயர்ஸ் 13 வருஷமாக எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லாமல் இருந்துகிட்ருக்காரு. அவங்களும் வந்து பையனை ரொம்ப நல்ல முறையில் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அவங்க அம்மா அப்பா 2 பேருமே இவருக்காக செலவு பண்ணுறதுக்காகவே அவங்களுக்கு டெல்லியில் இருந்த சொந்த வீட்டையெல்லாம் விற்றுட்டு பார்த்தும் எந்த ஒரு முன்னேற்றமும் கிடைக்கல. ஆனால் இந்த இடத்துல அவங்க அம்மா அப்பாவை வந்து நம்ம நிச்சயமாக பாராட்டணும். இந்த வயசான காலத்துலேயும் அவரை வந்து பார்த்துக்கிட்டாங்க. இதுக்கப்புறம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, என் பையன் வலிகளோட போராடுறத எங்களால் தாங்கிக்க முடியல அப்படின்னு தான் சொல்கிறாங்களே தவிர எங்களால் பார்த்துக்க முடியலன்னு அவங்க சொல்லவே இல்லை. ஏன்னா எவ்வளவு நெருக்கடியான நிதி சூழல்லையும் கூட அவரை வச்சு தான் பார்த்துருந்துருக்காங்க. இப்போ வந்து இதை பேசும்போதே எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. இந்த வார்த்தை யுத்தனேஷியா அப்படிங்கிற வார்த்தையே எனக்கு வந்து ஒரு மாதிரி என்ன அதிர வைக்கிற வார்த்தையாக இருக்குது. அப்படின்னா என்னன்னா, கருணை கொலை செய்வோம்ல அதுதான். அதுலேயே 2 வகை இருக்குது. ஆக்டிவ் யுத்தனேஷியா அண்ட் பாசிவ் யுத்தனேஷியா அப்படின்னு. கஷ்டமாக இருக்குங்க அந்த வார்த்தையை சொல்லும்போதே. ஆக்டிவ் யுத்தனேஷியா என்ன அப்படின்னா, ஸ்டில் அவர் உயிரோடு இருக்கார், வலிகளோட போராடிட்டுருக்காரு, இல்லை மருந்து மாத்திரைகளோட போராடிட்டுருக்காரு. அப்படிங்கும்போது அவருக்கு ஊசிகளின் மூலமாக மருந்து மாத்திரைகளின் மூலமாக சாவு அந்த இறப்பை கொண்டுட்டு வர்றது தான் வந்துட்டு ஆக்டிவ் யுத்தனேஷியா. அதே பாசிவ் பார்த்திங்கன்னா, அவருக்கு பொறுத்திருக்க செயற்கை உபகரணங்களை நீக்குனாலே அவர் உயிரிழந்துருவார் அப்படின்னு சொன்னால் அது பாசிவில் வரும். இப்போ ஆக்சுவலி வந்துட்டு ஹரிஷ்க்கும் சொன்னது வந்து பாசிவ் தான் கேட்டு சொல்லியிருந்தாங்க. சாரிங்க பேச முடியல, சொல்லியிருந்தாங்க. ஆனால் வந்துட்டு நீதிபதிகள் கேட்டது என்னென்னா, அவங்க 2024 ஒரு தடவை மனு தாக்கல் செஞ்சாலும் அதை தள்ளுபடி செஞ்சுட்டாங்க. ஏன் அப்படின்னா, அவரோட செயற்கை உணவுக்குள்ளே நீக்குனாக்கா அது வந்து பட்டினி சாவு அப்படிங்கிற முறையில் ஆகிடும் அப்படிங்கிறதால